போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் law of thermodynamics. ஃபர்ஸ்ட் law of thermodynamics அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் தான். இட்ஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிப்போம். எனர்ஜி கேன் neither be created nor be destroyed, அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அண்ட் conversion of energy can be changed from one form to another, but the total amount of energy remains constant. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் law of thermodynamicsனால் இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான். ஃபார் அ closed system undergoing a cycle அப்படின்னா net heat transfer will be equal to net work transfer for a closed and cycle undergoing a cycle. It is valid for both reversible and irreversible process. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா heat transfer is a path function சொல்லியிருக்காங்க. work transfer is also a path function. ஓகே, அதுக்கான இது ப்ரூஃப் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் அ சைக்கிள் 1a 2b1 q1a2 ப்ளஸ் அதாவது நம்ம இது வந்து ஒரு சைக்கிள் கரெக்டுங்களா, 1a 2b. ஸோ சைக்கிள்னால் நம்ம அண்டர்கோயிங் சைக்கிள்னால் வந்து நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ q1a2 ப்ளஸ் q2b1 வில் பி ஈக்குவல் டு w1a2 ப்ளஸ் w2b1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சைக்கிள் 1a2c1, அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா q of 1a2 plus q2c1 will be equal to w1a2 and plus w2c1, அந்த பாத்தில் இருக்க ஒர்க். ஓகேங்களா? ஃப்ரம் 1 and 2 இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறாங்க. இதுவும் கேன்சல், ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்ம் q2b1 minus q2c1 will be equal to w1a2வும் இங்கே இருக்க w1a2 கேன்சல் ஆகிடும். w2b1 minus w2c1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா w2b1 will not be equal to w2c1. ஸோ என் பாயிண்ட்ஸை வச்சு இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ் வச்சு இது வந்து இல்லை, பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒரு பாத்துக்கும் ஒரு ஒர்க் வில் பி தேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1a2ல் ஒன் கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும், அடுத்த 2b1ல் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ these two works will not be equal. அதனால் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் both will not be equal. So q is also heat transfer is also a path function. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. So b and c are different but the endpoints are same. The heat transfer between the same endpoint is different for different paths and hence heat transfer is a path function and it is not a property. Both heat and work transfer is a path function, not a property. Important points பார்த்தா அதே தாங்க. It is a path function, not a property. Inexact differential, transient phenomenon, boundary phenomenon. Both transfer heat and work transfer will occur at the boundary. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் அ ப்ராப்பர்ட்டி. நம்ம அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இங்கே பார்த்த அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வந்து இங்கே இது எழுதியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் law of thermodynamicsனாவே தெரியும், q minus w will be equal to energy, கரெக்டாக? ஸோ this change in q minus w is equal to del E. q will be equal to w plus del E. அதை வந்து del E வந்து டிஇன்னு எழுதியிருக்காங்க. ஸோ போத் இங்கேயும் டிஇ தான் வரும், இங்கேயும் டிஇ தான் வரும். டிஇ 2b1 will be equal to டிஇ 2c1. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு வந்துடுது. irrespective of the path both energies will be equal. So though b and c are different but the initial and final points are same and the quantity q minus w is same for both paths, hence it is independent of path. Okay va? Therefore this must be a change in property and this property is known as energy. So del q minus del w will be equal to d. இதுதான் first law of thermodynamics ஓட equation. It is the first law of thermodynamics. For a closed system undergoing a process, whether it is a reversible or irreversible.
இப்போ டிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it will consist of a kinetic energy plus potential energy plus internal energy. If kinetic energy and potential energy is 0, then dE will be equal to d internal energy du. So an equation வந்து will be del q equal to del w plus du. del w வந்து நமக்கு தெரியும் pdv. Energy of the isolated system வந்து is constant because isolated system தான் there will be no heat transfer and there will be no work transfer. If it is adiabatic process there அங்கே வந்து பார்த்தீங்கன்னா only heat transfer தான் இருக்காது, work transferலாம் இருக்கும். Isolatedனா ரெண்டுமே இருக்காது. So del q and del w will be equal to 0. So d will be equal to 0. இதை differentiate integrate பண்ணும்போது e will be equal to constant. So energy of the universe is constant for isolated system. Next பார்த்தீங்கன்னா perpetual motion mission of first kind is not possible. PMM1 is not possible. அப்படின்னா இப்போ ஒரு ஃபோன் வந்து நம்ம பேசுகிறோம்னா சார்ஜ் பண்ணால் தான் முடியும், கரெக்டுங்களா? ஸோ there can be no machine which develops work continuously without observing some form of energy. இந்த க்யூங்க கொடுத்தா தான் இங்கே வெளியே டபிள்யூன்னு வரும். ஃபோனில் பேசணுன்னா நீங்கள் இங்கே சார்ஜ் பண்ணி ஆகணும், அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நோ மிஷின் கூட ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒரு மிஷின் கூட ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி. இட் violates the first law of thermodynamics. Such a concept is known as PMM